அவங்களுடைய பேஷண்ட்டை வந்து அவங்க வந்து படுக்க சொல்லும் போது பேஷண்ட்களுக்கு நோய்க்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு அவங்க பேஷண்ட்டை வந்து படுக்கும்போது தெக்க தலை வச்சு படுங்கம்பாங்க. பிகாஸ் நம்ம ஹெட் வந்து நார்த் போல், தெக்க தலை வச்சு படுத்தோம்னா பிளட் சர்க்குலேஷன் யூனிஃபார்மா ஆகும். அந்த மாதிரி அவங்க சொல்லி அவங்க இது பண்ணக்கூடியவங்க. அந்த மாதிரி அதாவது மனிதனுடைய உடல்நல குறைபாடுகளுக்கு வாஸ்து குறைபாடு ஒரு காரணம் சயின்டிஃபிக்கா நாங்க ப்ரூவ் பண்ணிருக்கோம். இன்னும் ஃபர்தர் டீடைல்ஸ் வேணா எங்களை வந்து நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து அந்த டீடைல்ஸ் எல்லாமே நம்ம கொடுப்போம். ஓகே சார், ரொம்ப நன்றிங்க நீங்க கேட்டதுக்கு. தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைன்ல இருக்காங்க ஃப்ரம் தர்மபுரி. வணக்கம் விஸ்வநாதன். ஹலோ மேடம், வணக்கம். வணக்கம். உங்க சந்தேகம் என்ன நீங்க சார் கிட்ட கேட்கலாம். சார் ஒரு ஓட்டு வீடு கேட்கிறேன் சார். ஹலோ பழைய ரோட்ல இருக்குது சார், நீங்க கொஞ்சம் சத்தமா பேசுங்க விஸ்வநாதன். ஹலோ மேடம், பழைய ரோட்ல இருக்குது. உங்க வாய்ஸ் கொஞ்சம் கேட்காதுங்க, கொஞ்சம் டிவி வால்யூமை கம்மி பண்ணிட்டு பேசுங்க சார். டிவினே இல்ல சார். சொல்லுங்க. ஹலோ. சொல்லுங்க சார். கிழக்கு பக்கம் வந்து வடக்கு பக்கம் ரோடு போகுது சார் எங்களது. ஓகே. பழைய வீடு இருக்குது. ஆனா அந்த பக்கம் ஒரு 200 அடி தாள் இருக்குது தெற்கு பக்கம். ஓகே, நீங்க வந்து அந்த பிளானை எனக்கு மெயில் பண்ணி விடுங்க, நான் பார்த்துட்டு சொல்லுங்க. உங்களோட வாய்ஸ் வந்து பிரேக் ஆயிட்டு இருக்கு, சரியா வந்து இது பண்ண முடியல. ஓகே சார், காலர் வந்து அன்பார்ச்சுனேட்லா போயிட்டாரு. சார் நீங்க இப்ப சொல்ற மாதிரி ஆர்கிடெக்சர் சிவிலுக்கு தான் வந்து வாஸ்து சயின்ஸ் உதவுன்னு சொன்னீங்க இல்லையா? பட் நீங்க இப்போ பேசுறத பார்த்தா நிறைய டாக்டர்ஸ் அவங்க கூட இதை வந்து இது பண்ணி இன்வால்வ் பண்ணி இது பண்ணா நல்ல பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்ல வரீங்க இல்லையா? இல்ல, நிச்சயமா நாங்க வந்து சில ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான், சில இடங்கள்ல தமிழ்நாடை தாண்டியும் சில ஸ்டேட்ல உள்ள ஹாஸ்பிட்டல்ஸ்க்கே எனர்ஜைஸ் பண்ணி கொடுத்தோம். பிகாஸ் அந்த இடத்துல வந்து அதாவது வாஸ்து பியூர்லி சயின்ஸுங்க, அந்த இடத்துல வந்து அந்த எனர்ஜி லெவல் பாசிட்டிவா இருந்தால் அங்க வசிக்கக்கூடியவங்க பாசிட்டிவா இருக்கும், அவங்களுடைய பாடியில் உள்ள எனர்ஜி லெவல் வந்து பாசிட்டிவா இருக்கும். அதுல நெகட்டிவா இருக்கும்போது இதனால உள்ள பாதிப்புகள் நம்மளுடைய பாடியில வந்து இந்த 7 சக்கரா சொல்லுவாங்க. அப்படி அதுல வந்து என்னன்னா மூளை நரம்பியல் செயல்பாடுகளை 30% இதனுடைய கண்ட்ரோல் கொண்டு வந்தோம். இதை டிபெண்ட் பண்ணி தான் அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் அமையும். அப்ப இதை கரெக்ட் பண்ணினா இதனால உள்ள பாதிப்புகள் நிவர்த்தி பண்ணும்போது உங்களுக்கு அந்த பேசேஜ் வேவ் வந்து கிளீன் ஆகும். ஓகே சார், தொடர்ந்து இதை பத்தி நிறைய விஷயங்கள் பேசலாம். நேர்லயே தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. வெல்கம் பேக் டு தி ஷோ. சார், சேலம்ல இருந்து ஒரு காலர் இருக்காரு, அவர் அட்டெண்ட் பண்ணிடலாம். வணக்கம் மலர்ராஜ். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். என் பேர் மலர்ராஜ் ஐயா, சேலத்துல இருந்து. சொல்லுங்க சார். அதான் வடகிழக்குல ஈசானி மூலையில துளசி மாடம் இருக்குங்க. ஓகே. அது என்னங்க வைக்கலாமா இல்ல? நான்லாம் வச்சேன் அப்படி. அது எப்படிங்க வாஸ்துபடி சரியா தவறான்னு கேட்கலாம். இல்ல, வடகிழக்குல துளசி மாடம் வைக்கலாம். ஹைட் கம்மியா வைங்க, 1 ஃபீட் 1.5 ஃபீட்டுக்குள்ள வைங்க. ஹைட் அதிகமா வைக்காதீங்க. 1.5 அடி இருக்குங்க. அழகா வைக்கலாங்க, துளசி மாடம் வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நார்த் ஈஸ்ட்லயும் வைக்கலாம், சவுத் வெஸ்ட்ல வைக்கலாம், ரெண்டுமே துளசி மாடம் வைக்கலாம். இதுங்க அந்த செம்பருத்தி செடி, செம்பருத்தி வந்து சவுத் வெஸ்ட்ல வைங்க, அந்த சைடுல வைங்க. சவுத் வெஸ்ட் அல்ல சவுத் ஈஸ்ட் அந்த சைடுல வைக்கலாம். சரிங்க சார். நல்லது, வணக்கம். ஓகே சார், இப்போ நீங்க வாஸ்து சயின்ஸோட கோர்ஸ் பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்களா? அந்த கோர்ஸ் டியூரேஷன் எப்படி? அதுல யூஜி பிஜி அந்த மாதிரி டிவிஷன்ஸ் எல்லாம் இருக்கலாம். என்ன மாதிரி சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வருது? எஸ், இது வந்து டியூரேஷன் பார்த்தீங்கன்னா வந்து சர்டிஃபிகேட் 1 இயர் கோர்ஸ், டிப்ளமோ 1 இயர் அண்ட் பிஎஸ்சி வாஸ்து சயின்ஸ் கிராஜுவேஷன் வந்து 1 இயர். இதில் வந்து ஃபாஸ்ட் ட்ராக் அப்படின்னு இது பண்ணியிருக்கோம். எப்படின்னீங்கன்னா இன்னைக்கு வந்து இந்த ஃபீல்டில் வந்து வாஸ்து ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க எங்களுக்கு வந்து இந்த கோர்ஸஸ் இடிக்காமல் பண்ணக்கூடிய படிக்கணும். இல்லை நான் வந்து சிவில் இன்ஜினியர், நான் வந்து 10 இயர்ஸ் இல்லை 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எங்களுக்கு வந்து இதை வந்து நான் ஃபாஸ்ட் ட்ராக்ல நான் படிக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னீங்கன்னா அது ஃபாஸ்ட் ட்ராக் அப்படிங்கிறது வந்து சர்டிஃபிகேட் அண்ட் டிப்ளமா சேர்ந்து ட்ராக்ல 1 இயர்ல முடிக்கலாம் அண்ட் டிகிரி கோர்ஸ் வந்து 1 இயர்ல முடிக்கலாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சர்டிஃபிகேட்ல வந்து காமன் வாஸ்துவை பற்றி நாங்கள் சொல்லி கொடுத்துருக்கோம். பேசிக் வாஸ்துனா என்ன, அந்த சாயிலில் வந்து எப்படி நம்ம வந்து பில்டிங் கட்டுறது, பில்டிங் அமைப்புகள், பிளான்கள் எல்லாமே வந்து சொல்லுவோம். டிப்ளமோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடிக்காமல் பண்ணக்கூடியது. இது வந்து இன்னைக்கு எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது மேடம், எனர்ஜி ஸ்கேனர், லெதர் ஆண்டனா, அகைன் பார்த்தீங்கன்னா வந்து இஎம்எஃப் டெஸ்டர், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்னுடைய ரேடியேஷன் என்ன டிஜிட்டலில் உள்ளது எல்லாமே எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இதெல்லாம் வச்சு அவங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நாங்கள் கொடுத்து அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கும். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, நெகட்டிவ் எனர்ஜி எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, இதை ஐடென்டிஃபை பண்ண பின்னாடி எப்படி அதை ரெக்டிஃபை பண்ணது, ரெக்டிஃபை பண்ண பின்னாடி அந்த எனர்ஜி லெவல் எப்படி டிஃபரன்ஸ் இவங்க வந்து இப்படி பார்க்குறது, A to Z எல்லாமே ட்ரைனிங் கொடுக்கும். அதாவது இந்த கோர்ஸ் வந்து
யூஎஸ்ல ஃபர்ஸ்ட் இந்தியாவில இருந்து முத யூஎஸ்ல வந்து அமெரிக்கன்ஸே வந்து எங்க கோர்ஸ் வந்து இப்போ படிக்கிறதுக்கு வந்து இது பண்ணாங்க. அமெரிக்கன்ஸ் வந்து கிறிஸ்டின் கண்ட்ரி, எதையும் சயின்டிஃபிக்கா இருந்தால் தான் நம்புவாங்க. அந்த நாட்டில் வந்து ஆர்கிடெக்ட் இன்ஜினியர்ஸ் வந்து எங்க கோர்ஸை படிக்கிறதுக்கு வந்து இது பண்ணுறாங்கன்னா இதனுடைய மகத்துவம் என்னங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ரொம்பவே நல்ல விஷயம் சார். அடுத்து ஒரு காலர் லைன்ல இருக்காரு. வணக்கம். வணக்கம் கோபிநாத். வணக்கம் மேடம். கோபிநாத், உங்க சந்தேகம் என்ன நீங்க சார் கிட்ட கேட்கலாம். வணக்கம். வணக்கம் சார். சொல்லுங்க. எனக்கு என்ன சந்தேகம்னா, எந்த திசையில தலை வச்சு படுத்தா பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும், எந்த திசையில படுக்கவே கூடாது? அதாவது நம்ம தலை வச்சு படுக்க வந்து பெஸ்ட் அப்படின்னா சவுத்தில். ஏன்னா நம்ம ஹெட் நார்த் போல் இருக்கிறதுனால நீங்கள் சவுத்தில் தலை வச்சு படுத்தீங்கன்னா பிளட் சர்க்குலேஷன் யூனிஃபார்மாக இருக்கும். செகண்ட் வந்து ஈஸ்டில் தலை வச்சு படுக்கலாம். தேர்ட் வந்து வெஸ்ட். எக்காரணத்தை கொண்டு நார்த்தில் தலை வச்சு படுக்கக்கூடாது. சார், ஆக்சுவலி இந்த வாஸ்து சயின்ஸுங்கிறது ரொம்பவே நல்ல விஷயங்கள். முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா பாட்டி காலத்துல அவங்க எல்லாம் இது பண்ணாதே இது பண்ணுன்னு சொல்லுவாங்க. நமக்கு குருட்டாம்போக்குல சொல்றதுனால இதை கேட்கணுமா கேட்க வேணாமான்னு நிறைய பேர் எடுத்துக்கிறதே இல்லை. பட் சயின்டிபிக்கா வந்து ப்ரூவ் பண்ணும் போது எல்லாருமே இதை அக்செப்ட் பண்றாங்க இல்லையா? ஆமா ஆமா. ஓகே சார். அதாவது இது எப்படினீங்கன்னா, முன்னாடி வந்து பில்டிங்கினுடைய வீடுகள் கெட்டு தான் வைக்கும்னா சாதாரணமாக வந்து மத்தியில் வந்து ஓப்பன் ஸ்பேஸ் விட்டு கட்டுவாங்க. இன்னைக்கு வந்து அப்பார்ட்மெண்ட்ஸு நிறைய அந்த ஐடி கம்பெனி மாதிரி நிறைய ஆஃபீஸஸ்க்காக பண்ணும்போது இந்த அமைப்புகள் வந்து எலிவேஷனுக்கு மட்டும்தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காங்க. பட் அதனால அந்த இடத்தினுடைய எனர்ஜி எவ்வளவு நெகட்டிவ் ஆகுது அதெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து அவங்க அனுபவிச்சு பார்த்துட்டு இதுக்கு என்ன சொல்யூஷன், வழியே இல்லையா, எல்லாமே நம்ம ஃபுல்லாக ஹார்ட் ஒர்க் பண்ணலாம், அந்த ரிசல்ட் இல்லையே, நம்மளுடைய முழுமையான எஃபெக்டை காட்ட முடியலையே அப்படின்னு வரும்போது கடைசியாக இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு கடைசியில் வந்து வாஸ்துல குறைபாடு, பில்டிங் அமைப்பை மாற்றி கட்டிட்டோம், இன்னும் எலிவேஷனுக்காக சவுத் வெஸ்ட்டை கட் பண்ணிட்டோம், நார்த் ஈஸ்ட்டை கட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதையும் வந்து நம்ம முன்னாடியே வந்து இதுக்கே ரெமெடி பண்ணிருக்காங்க. நம்ம சித்தர்கள்ட்ட இல்லாத விஷயங்கள் உலகத்துல கிடையாது. எந்த இடங்கள்ல நெகட்டிவ் எனர்ஜிகள் இருக்கோ நெகட்டிவ் எனர்ஜியா பாசிட்டிவ் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணக்கூடிய ட்ரீட்மெண்ட், சில மெட்டல்ஸ் வந்து பர்டிகுலர் ரேஷியோல பர்டிகுலர் டெம்பரேச்சர்ல சில மெட்டல்களை மிக்ஸ் பண்ணி எனர்ஜைஸ் பண்ணி பண்ணக்கூடியது. ஒன்ஸ் பண்ணா அந்த பில்டிங் லைஃப் லாங் ஒரு செங்கலை கூட ரிமூவ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இடிக்காமல் அந்த இடத்தினுடைய இன்டர்னல் எனர்ஜி, என்விரான்மெண்டல் எனர்ஜி, காஸ்மிக் ரேஸ் வைப்ரேஷனை மெஷர்மெண்ட் பண்ணி அந்த எனர்ஜி லெவலை பாசிட்டிவா மாற்ற முடியும். ஓகே சார், நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காரு. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் மதயன். வணக்கம் மேடம். மதயன், உங்களுக்கு வாஸ்து சயின்ஸ் பத்தி என்ன கேள்வினாலும் சார் கிட்ட கேட்கலாம். மேடம், நான் வீடு கட்டி 2 வருஷம் ஆகுது. வணக்கம், சொல்லுங்க. நான் வீடு கட்டி 2 வருஷம் ஆகுது சார். ஓகே. கீழே கிரானைட் கல் போட்டுக்கிறேன் சார். ஹலோ. வீடு கட்டி 2 வருஷம் கிரானைட் கல் போட்டுக்கிறேன் சார். ஓகே. அது 2 நாளைக்கு முன்னாடி ஐயரை போய் கேட்டா கிரானைட் கல் பெரிய பெரிய மந்திரிங்க வீட்டுல இருக்கணும், வீடு நடுத்தர வீட்டுல இருக்க கூடாது அப்படின்னு எனக்கு சொல்றாங்க சார். கிரானைட் கல் போடலாமா இல்ல போடக்கூடாதா சார்? இல்ல, ஆக்சுவலா என்ன சொல்லுவாங்கன்னா கிரானைட்ஸ் வந்து நம்மளுடைய இதுக்கு வந்து அந்த அளவுக்கு நல்லது கிடையாதுங்க. பட் நீங்க போட்டுட்டீங்க, வீடை வந்து போட்டு கட்டிட்டீங்க, அதுக்கு வந்து சில ரெமெடிஸ் இருக்குங்க, அதை எடுத்து மாற்றணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா கிரானைட்ஸ் வந்து நேச்சுரல் ஸ்டோன்ஸ், அதில் வந்து ரொம்ப ஹார்டான இது, அதுக்கு வந்து சில ரெமெடிஸ் இருக்கு. அந்த மாதிரி சில மெட்டல்களை டிப் பண்ணி அந்த எனர்ஜியை பாசிட்டிவாக மாற்றிடலாம். தேவைன்னா எங்கள் வெப்சைட்டை கான்டாக்ட் பண்ணுங்க, கால் பண்ணுங்க. ஓகே சார், நெக்ஸ்ட் காலர் ஃப்ரம் கோவை. வணக்கம் கமலக்கண்ணன். வணக்கங்க. உங்க கேள்வி என்ன நீங்க சார் கிட்ட கேட்கலாம். சார், எங்க வீட்டு பக்கத்துல ஒருத்தங்க வீடு கட்டியிருக்காங்க கிழக்கு பார்த்து. வீடு கட்டிருக்காங்க கிழக்கு பார்த்து. அதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து முதல்ல ஒரு கிணறு இருந்ததுங்க அந்த இடத்துல. எந்த இடம், பிளேஸ் சொல்லுங்க. சவுத் வெஸ்டா சவுத் ஈஸ்டா? கிழக்கு பார்த்துங்க. இல்ல, அந்த கிணறு எந்த இடத்துல இருந்துச்சு? சவுத் ஈஸ்ட்ல இருந்துச்சா அந்த வீட்டுக்கு? வடக்குல இருந்ததுங்க. வடகிழக்கா வடமேற்குலையா? வடக்குங்க. வடக்குல வடகிழக்கா வடமேற்குல இல்ல வடக்கு சென்ட்ரல்லையா? வடகிழக்கு கிட்ட கொஞ்சம் வருங்க. ஆனா மேக்ஸிமம் வந்து வடக்கு கிட்ட தான் இருக்குங்க. ஓகே, சொல்லுங்க. அந்த கிணத்தை மறைச்சு அப்புறம் வீடு கட்டினாங்க. அதுக்கப்புறம் அந்த பையன் பாத்தீங்கன்னா ரொம்ப வீடு கட்டின வந்து ரொம்ப குடி பழக்கத்துக்கு அதிகமாக ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டாரு. அதனால ஏதாவது ப்ராப்ளம் வந்திருக்குமான்னு ஒரு டவுட்ல இருக்கேன். இல்ல, கண்டிப்பாங்க. அந்த கிணறு வந்து நார்த் ஈஸ்ட் அவங்க கட் பண்ணி கட்டக்கூடாது. அப்படி கட்டிக்கிட்டாங்கன்னா அதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஹோல் போட்டு அந்த ஏக் வந்து அது வழியாக கொஞ்சம் வகத மாதிரி பண்ணணும். இல்லைன்னா நீங்கள் அந்த பிளான் வந்து நீங்கள் வந்து திசைகளை கரெக்டாக, பில்டிங் அமைப்புகள் கரெக்டாக இல்லையாங்கிறது தெரியலைங்க. நீங்கள் சொல்லுவதை வச்சு பார்க்கும்போது நார்த் ஈஸ்ட் கட்டான மாதிரி நீங்கள் சொல்லுவீங்க. பட் அதை வந்து கரெக்ட் பண்ணி பண்ணணுங்க. நீங்கள் வந்து அந்த பிளானை எங்களுக்கு மெயில் அனுப்பிவிடுங்க, நாங்கள் பார்த்துட்டு சொல்லுவோம். கோயம்புத்தூர்ல எங்கேருந்து பேசுறீங்க சார்? காலர் லைன்ல இல்லன்னு நினைக்கிறேன். ஓகே சார், நம்ம நெக்ஸ்ட் காலர் அட்டெண்ட் பண்ணுவோம் ஃப்ரம் காஞ்சிபுரம். வணக்கம் கண்ணன்.
வணக்கம் மேடம். கண்ணன் வணக்கம், கொஞ்சம் சவுண்டா பேசுங்க. வணக்கம் மேடம். கண்ணன் உங்க கேள்வி என்னன்னு சார் கிட்ட கேட்கலாம். சார் வணக்கம், சொல்லுங்க சார். எனக்கு வந்து குருகோஸ் வீடு சார். 18க்கு 10 சார் அளவு. இது வந்து தப்பான அளவுன்னு சொல்றாங்க சார், இது உண்மை சார்? அதாவது வாஸ்து அப்படி நீங்க வாஸ்து சயின்ஸ் அல்லது வாஸ்து சாஸ்திரம்னு எடுத்துட்டீங்கன்னா 100% அப்படின்னு எடுத்தீங்கன்னா அது அளவுகள், மனையடி அளவுகள் அப்படிங்கிறது வந்து 5 to 10% தான். ஓகேங்களா? பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்த பின்னாடி தான் 12 inches = 1 feet. அதுக்கு முன்னாடி வந்து தச்சு முழம் அல்லது கையளவுன்னு சொல்லுவாங்க. அளவுகள் வந்து வித்தியாசப்படும். அதனால நீங்க அளவுகள் வந்து அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது, 5 to 10%. பட் அந்த அமைப்புகள்ல வாசல்கள், அந்த போர்வெல் அதெல்லாம் வந்து நார்த் ஈஸ்ட் சைடில் அமைத மாதிரி பண்ணிக்கோங்க. வாசல்கள் எல்லாம் உச்சத்தில் விடுற மாதிரி பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அளவுகள்னால வந்து அதிகமாக ஒன்றும் பாதிப்புகள் கிடையாது. அதுக்கும் சில ட்ரீட்மெண்ட் இருக்கு, பண்ணிடலாம். ஓகே சார், இதை பத்தி இன்னும் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். நேர்லயே வாஸ்து சயின்ஸ் பத்தி நிறைய விஷயங்கள் இன்னும் தொடர்ந்து பேச வேண்டியது இருக்கு. அதுக்கு முன் ஒரு சிறிய இடைவேளை. ஆயிரத்தி 1988ஆம் ஆண்டு இயக்குனர் பாலு மகேந்திராவால் நாடக பாணியில் எழுதி இயக்கப்பட்ட படம் வீடு. என்ன கட்டிக்கிறதுக்கு நீங்க ஒண்ணு கேட்க மாட்டீங்க நினைக்கிறப்பா. இசைஞானி இளையராஜாவின் இசை இந்த படத்திற்கு உயிரோட்டமாய் அமைந்தது. இந்த படம் 2 தேசிய விருதுகளை பெற்றது. வீடு காலியா இருக்குன்னு சொன்னாங்க, அதான் பார்க்கலான்னு. 1994இல் ஜே தர்மாம்பாள் அவர்களின் தயாரிப்பில் இயக்குனர் ஞான ராஜசேகரன் இயக்கிய முதல் திரைப்படம் மோகமுள். இவன் பெரிய வித்வானா வரணும்னு ஆசைப்பட்டேன். காலேஜில் சேர்ந்துட்டான். கதைக்கேற்ப இசை அமைப்பது வழக்கம். ஆனால் இந்த படத்தில் இசையே கதையானது. சொல்லாயோ வாயிருந்து வார்த்தையொன்று சொல்லாயோ. 100க்கு 80 சல்யூட். இந்திய சினிமாவை கொண்டாடும் தமிழ் சினிமா திங்கள் முதல் சனி வரை இரவு 9:30 மணிக்கு. இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குபவர் இந்துலேகா பிரிங்கா, வலுவான கூந்தலுக்கு. வெல்கம் பேக் டு தி ஷோ. சார், உங்களோட படிப்பு வந்து நம்ம நாட்டை தவிர வெளிநாடுகள்ல எங்கெல்லாம் டைப் இருக்கா? எஸ் மேடம். ஏற்கனவே முன்னாடி சொன்ன மாதிரி யூஎஸ்ல கலிஃபோர்னியாவில் இது பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து யூஎஸ்ல வந்து 12 ஸ்டேட்ஸில் வந்து அவங்க இது பண்ணியிருக்காங்க. மறுபடியும் சிங்கப்பூரில் அவங்களுடைய இது வந்து சிங்கப்பூர்லேயும் இது பண்ணியிருக்காங்க. சிங்கப்பூர், மலேசியா, யூகேலையும் இப்போ நெக்ஸ்ட் இன்னும் 2 or 3 monthsல யூகேயும் அவங்க லான்ச் பண்ணுவாங்க. ஓகே சார், ப்ரீவியஸ் காலர் சொன்னாரு நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி ஒரு வாஸ்து வந்து தப்பா கட்டிட்டா உடம்பு வலி இல்ல அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். ஒருத்தரோட கேரக்டர் சேஞ்ச் ஆகுற அளவுக்கு அது ரொம்ப பேட் எஃபெக்ட் ஆகும். நிச்சயமா ஆகும் மேடம். அதாவது நம்மளுடைய நான் இன்னுமே சொன்ன மாதிரி நம்மளுடைய மூளை நரம்பியல் செயல்பாடுகளை 30% இதனுடைய கண்ட்ரோல் கொண்டு வந்தது. இதை டிபெண்ட் பண்ணி தான் நம்மளுடைய ஆக்டிவிட்டிஸ் அமைது. பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம செல்ஃபோனில் வந்து வேர்ல்டு வைஸ் எங்கேனாலும் ஃபியூ செகண்ட்ஸில் கான்டாக்ட் பண்ணுவோம். பட் எந்த விதமான நமக்கு வந்து கனெக்டிவிட்டி கிடையாது. ஏக் தான் மீடியா. இதே ஏக் மூலமா அந்த இடத்தினுடைய எனர்ஜி நெகட்டிவாக இருந்தால் அந்த ஏகனுடைய தாக்கங்கள் நமக்கு வந்து அந்த நெகட்டிவ் எனர்ஜினுடைய தாக்கங்கள் பாடிகளில் படும். அப்போ அதை செயல்பாடு வந்து அதை டிபெண்ட் பண்ணி தான் அமையும். இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நாங்கள் வந்து ஒருத்தவங்களை வந்து வாஸ்து குறைபாடு உள்ள வீட்டில் இருந்து எங்களை வந்து நேரடியாக எங்களுடைய இதுக்கு வந்தாங்கன்னா நாங்கள் அவங்க வீட்டினுடைய அமைப்புகளை பார்க்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம பாடியில் வந்து சித்தர்கள் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சித்த வைத்தியத்தில் சொல்லுவாங்க வாதம், பித்தம், சில நாடி பார்க்கக்கூடிய இதே மாதிரி நம்ம உடலில் வந்து பூத நாடின்னு ஒரு நாடி இருக்குங்க. அந்த நாடியை பார்த்துட்டு இந்த நாடியை பார்த்துட்டு அந்த வீட்டில் வந்து இவங்களுக்கு எந்த இடத்துல வாஸ்து குறைபாடு இருக்குன்னு எழுதி கொடுக்க முடியும். பியூர்லி சயின்ஸ். ஓகே சார், நல்ல விஷயங்கள். திண்டுக்கல் வந்து ஒரு காலர் லைன்ல இருக்காரு. வணக்கம். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க உங்க பேர் என்ன? என் பேர் தர்மர். ஓகே தர்மர், உங்க கேள்வி என்ன நீங்க சார்? வணக்கம் சார். வணக்கம் சார். நான் பிடபிள்யூல இன்ஸ்பெக்டரா வேலை பார்க்குறேன் சார். ரொம்ப சந்தோஷங்க, சொல்லுங்க. நாங்க பீடல்ல பிளான் போட்டு எஸ்டிமேட் போட்டு கட்டுறது பூராமே அந்த இருக்கிற இடத்துக்கு சேர்ந்ததையும் போட்டு கட்டி பாக்ஸ் பிரகாரம் கொடுக்க மாட்டோம். அது ஆட்டோமேட்டிக்கா டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற பூரா வாடகைக்கு தூக்கிட்டே இருப்பாங்க. பட் நானும் வாடகை வீட்டுல குவார்டர்ஸ் வீட்டுல இருக்கும்போதும் சரி, வாடகை வீட்டுல இருக்கும்போதும் சரி, இப்ப ஓன் பில்டிங் கட்டி இருக்கும்போதும் சரி, நீங்க வடக்கு பார்த்து படுக்க கூடாது இப்ப சட்டம்னு ஒரு நபர் கேட்டது கூட சொன்னீங்க.
ஆனா நான் இது நாள் வரைக்கும் வாடகை வீடா இருந்தாலும் சரி, குவார்டர்ஸ் வீடாலும் சரி, என் ஓன் பில்டிங் கட்டி நான் இப்ப குடியிருக்க வீடாலும் சரி, வர 31ஆம் தேதி நான் ரிட்டர்ன் பண்ணேன். இது நாள் வரைக்கும் நான் வடக்கு பார்த்து தான் படுக்கிறேன். ஆனா எனக்கு எந்த வித டிஸ்டர்பன்ஸும் இல்ல. இது எதை வச்சு வடக்கு படுக்க கூடாதுன்னு சொல்றீங்க? கூடாதுன்னு கண்டிப்பா சொல்றீங்க. ஆமாங்க, நீங்க வடக்க பார்த்து படுத்துக்கீங்க. நீங்க வந்து என்ன முடிச்சுக்கீங்க சார்? உங்களுடைய ப்ரமோஷன் எப்படி சார் இருந்துச்சு? இதுவரைக்கும் எந்த வித இதுங்களை நான் 31ஆம் தேதி ரிட்டர்ன் பண்ணேன். 31ஆம் தேதி ரிட்டையர்மெண்ட். அதாவது உங்களுடைய செயல்பாடு, உங்களுடைய டேலண்ட கிட்டத்தட்ட 50% தான் உங்களால பயன்படுத்த முடிஞ்சிருக்கும். ஏன்னா வடக்க தலை வச்சு படுத்தாச்சுன்னா இப்ப வடக்கு பார்த்து பேசிக்கிட்டு இருக்கிறது உங்ககிட்ட பார்த்துக்கிட்டே டிவியை பார்த்துக்கிட்டு வடக்கு பார்த்து பேசிக்கிட்டு இல்ல, வடக்க பார்த்து பேசுறது ஒண்ணு இல்லைங்க, படுக்குது தலை வச்சு படுக்க கூடாது. பிகாஸ் நம்ம ஹெட் வந்து நார்த் போல், சயின்டிபிக்கா நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஹெட் வந்து நார்த் போல், ரெண்டு மேக்னெட் வச்சு நார்த் நீங்க வச்சீங்கன்னா வந்து ஒன்னு உங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். இதே சவுத் நார்த் வச்சீங்கன்னா வந்து அப்படியே வந்து உங்களுக்கு கோயின்சைட் ஆகும். அப்ப என்னன்னா பிளட் சர்க்குலேஷன் வந்து யூனிஃபார்ம் ஆகும். இது வந்து சயின்டிபிக்கான உண்மை. இப்போ வந்து நார்த்ல படுத்து நீங்க பண்ணும்போது உங்களுடைய